ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெண்டியான பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க நான் சொல்லித்தர போகிறேன். மொத்த ஹைட்டு வந்து 9.5 இன்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீவோடது 2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவை எடுத்து 11.5 இன்ச் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்டரோட பிளேஸில் வந்து நான் 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். மீதி இருக்கிறத வந்து நம்ம மேல் பஃப்புக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் பார்டரோட இதை வெட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன், கீழே ஸ்கொயராக வர்றதை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நான் மேலே பஃப் வைக்கிறதுக்கான கிளாத்தில் வந்து 20 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 20 இன்ச்சில் வந்து அந்த சைடு 6 இன்ச்சு, இந்த சைடு 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு மீதி சென்ட்ரல் இருக்கிறத மட்டும் நான் ப்ளீட்ஸ் பிடிச்சிக்கிறேன். ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப பக்கமாக ஃப்ளாட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பார்க்கும்போது நீட்டாக வரும். இந்த கிளாத் வந்து ரொம்ப கெட்டியான கிளாத்துனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு, இதே வேறு மாதிரி கொஞ்சம் லேசாக காட்டன் அந்த மாதிரி இருந்தால் ப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஜரிகை நிறைய இருக்கிறனால ரொம்ப திக்னஸாக இருக்குது. ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் போடும்போது டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து 2க்கு மேலே கீழே 2 பக்கமே பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இடையில சென்ட்ரலில் ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். இது போட வேண்டியதில்லை, இது வந்து பிரித்து விட போகிறது தான். ஆனால் எதுக்காகன்னா, லூஸ் ஏதாவது இருந்தால் இது இழுத்து விட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பஃப்போட சென்டர் மார்க் பண்ணிவிட்டு மேல் பார்ட் எடுத்து லைனிங்லேயும் நம்ம சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சு போட்டுக்கலாம் சுற்றி வரமே. இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தை விட மெயின் கிளாத் வந்து அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் பஃப் பிடிச்சி எக்ஸ்ட்ரா கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், சுற்றி வர நான் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதில் சென்டர் பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் வந்து பஃப் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இல்லாட்டி ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக போயிடும். இப்போ நான் சுற்றி வர போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் சென்ட்ரல் ஒரு ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதையும் எடுத்து விட்டுட்டேன். அடுத்தது பாட்டம் பார்ட்டுக்கு வந்துடலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நான் ஒரு ஸ்டிச்சு போட்டு அடித்து திருப்பிக்கிறேன். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு படிமான தையலும் போட்டுக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டா அவ்வளோதான். கீழ் பார்ட்டு வந்து நமக்கு பிசுறு தெரியாமல் இதாயிரும். அடுத்தது ஸ்லீவோட பாட்டமோட மேல் பார்ட்டு அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்ல பக்கத்தையும் ஒன்றா வர மாதிரி வச்சு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு போடுறேன். பாருங்கள், இப்போ வந்து 2 இதோட ஸ்லீவையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டா அவ்வளோதான், நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்லீவோட ஹேண்ட் ஓப்பன் எவ்வளோன்னு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் கோல்டன் கலர் லேஸ் யூஸ் பண்ணுறேன். 5.5 இன்ச்சு எனக்கு, அதனால் 11 இன்ச்சில் நான் ஒரு லேஸ் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 2 ஸ்டிச்சு போட்டு எடுத்துகிட்டு அதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம கோல்டன் கலர் லேஸ் வச்சு 2 ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ அழகாக ஒரே மாதிரி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்னொரு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் ரெஃப்லைட் ஸ்லீவ் வந்து நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கரெக்டான. ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. யார் வேணால் எந்த வயசில் வேணால் இது போடலாம். ரொம்ப அதிகமாக பஃப்பாக இருக்காது, மீடியமான பஃப் தான். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருமே போடலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.